திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள ஆர். குன்னத்தூர் ஸ்ரீ தண்டாபாணி சாமி திருக்கோயிலில் அடிவாரத்தில் 18/9/2024 புதன்கிழமை காலை சரியாக 9:30 மணி அளவில் முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளரும் மரியாதைக்குரிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் குன்னத்தூர் தண்டாபாணி முருகன் திருக்கோயில் பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய தலைவர் சவரன் ஆ. கருணாநிதி என்கின்ற கருணாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் 2 ஆண்டு காலம் கோரிக்கை வைத்து இத்திருக்கோயிலுக்கு சிமெண்ட் சாலையும் தார் சாலையும் அமைத்து தருமாறு பலமுறை நேரிலே கோரிக்கையாகவும் மனுவாகவும் கொடுத்த பலனாக இன்றைக்கு கோவிலை சுற்றி முதல் கட்டமாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை, திருக்கோயில் அடிவாரத்தில் உள்ள விநாயகர் கோவில் அருகிலே பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய தலைமை தாங்கி இந்த பூமி பூஜை துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியிலே போலூர் தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களும், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஏ. செல்வம், ஏ. ராஜா அவர்களும், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பாண்டங்கன் அவர்களும், குறிமலை ஊராட்சி மன்ற தலைவர் ஆ. கார்த்திகேயன் அவர்களும் மற்றும் முன்னாள் நில வங்கியினுடைய தலைவர் எஸ்.டி. ஏழுமலை அவர்களும், முன்னாள் போலூர் கவுன்சிலர் பாகராஜ் அவர்களும், காமராஜ் வங்கியினுடைய முன்னாள் இயக்குனர் நா. முருகன் அவர்களும், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் இ. செந்தில்குமார் அவர்களும், வழக்கறிஞர் இ. ஸ்ரீதர் அவர்களும், போலூர் தொழிலதிபர் கிட்டு ராமச்சந்திரன் அவர்களும், குன்னத்தூரை சேர்ந்த ஆசிரியர் அண்ணாமலை, ஏழுமலை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும், ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் எஸ். குப்செட்டியார் அவர்களும், ஒப்பந்தக்காரர் ஏ. சிவகுமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து அவருக்கு வருகை தந்த அனைவருக்கும் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் பச்சை வேஷ்டி அணிவித்து அனைவருக்கும் அணிவித்தனர். அதைத் தொடர்ந்து குன்னத்தூர் தண்டாபாணி சாமி திருக்கோயில் செல்லும் வழியிலே ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருப்பணியை நம்முடைய போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும்
அகிரியார் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா அவர்களும் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் நேரில் வந்து பார்த்து அந்த சிற்பக்கலையும் அந்த திருப்பணியும் கண்டு அந்த திருப்பணியை கேட்டறிந்து அதற்கான சில பணிகளை செய்வதற்காக ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியிலே திருப்பணியினுடைய குழு தலைவர் முன்னாள் இத்திருக்கோளுடைய அரங்காக்குழு தலைவருமான சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்கள் வரவேற்று இந்த திருப்பணியினுடைய துணைத் தலைவரும் அன்னதான கமிட்டியினுடைய துணைத் தலைவருமான மஞ்சு குப்செட்டியார் அவர்கள் பந்தளவலை வரவேற்றார். மற்றும் அன்னதான கமிட்டியினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். மேலும் வருகை தந்த போலத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அகிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடத்திலே ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்கள் 2 முக்கிய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, மின்விளக்கு சோலார் மின்விளக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இத்திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலத்திலே ஒரு பெரிய திருமண மண்டபம் கட்டித்தர வேண்டும் என்றும் பக்தர்கள் தங்குவதற்கு ஒரு நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்றும் விட்டு போன இருக்கின்ற குணத்தூர் ரயில்வே கேட்டிலிருந்து சிமெண்ட் சாலை போட்ட பிறகு மீதி இருக்கின்ற இடத்தில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கை விரைவில் பரிசீலனை செய்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குணத்தூர் தண்டபாணி முருகன் திருக்கோயிலுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறார். வருகை தந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.